அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாகராஜன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே யங் ஜென்ரேஷன்ஸ் அவங்களுடைய எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அடுத்து எப்படி சர்வே ஆக போகிறாங்களோ, இந்த இளைய தலைமுறை என்ன பண்ண போகிறாங்க, இவங்க நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. சினிமாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, டெக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, எஜுகேஷனை பற்றி யாருமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான குறைபாடுகள் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் இது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனை பாசிட்டிவாக வந்து யாருமே வந்து போர்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதுக்கான காரணம் தெரியலை. ஏன் அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்கிற முடியலை. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய டெக்கை பற்றியோ இல்லை அதனுடைய இயல்புகளை பற்றியோ முடியலை, உண்மையிலே ஏற்றுக்கிற முடியலை. இப்போ இதை உதாரணமாக நல்ல விலைக்கு சொல்லணும் அப்படின்னோம்னா, மனிதன் வந்து குரங்குல இருந்து மனுஷனாக மாசுறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 வருஷம் எடுத்துக்கிட்டான். அப்போ மனிதனாக மாறின பிறகு பார்த்திங்க அப்படின்னா அதை சமைக்கிறதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து டெக்னாலஜி க்ரோத்துக்கு ஒரு 5,000 வருஷம், திருப்பி அதுக்கு ஒரு க்ரோத்துக்கு 1000 வருஷம், இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டமும் கடந்து வந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தை என்ன மாதிரியான சுற்றுப்புறங்களில் பிறக்குது? ஆட்டோமேட்டிக்காக அவன் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான செல்ஃபோன்ஸு, வீடியோஸ், கண்டென்ட் இது எல்லாத்தையோடு தான் பிறக்குது. ஆனால் இதே 1980 எடுத்திங்க அப்படின்னா புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சுற்றுப்புற சூழல். ஸோ ஒவ்வொரு சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தாப்பில் இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக்கிறோம். கொரோனா எப்படி தன்னை சமநிலைப்படுத்துச்சோ, இயற்கையை சமநிலைப்படுத்துச்சோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இயற்கையை சமநிலைப்படுத்தும். இதற்கு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் கான்சியஸில் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. ஹெல்த் கான்சியஸாக இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டேட்டா ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாகவே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் பீர்ஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி புது புது ஐடியாஸை வந்து யார் கொடுத்தது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ். அப்போ ஒருத்தன் பிறக்கும் போதே அவனுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 1980s, 1990s, 2000 இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், ஸ்டாஃப்ஸ் யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ இவன் இருக்கும்போது இவனுக்கு தேவையான அறிவுங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இன்னும் இதை தெளிவாக நேருக்கு நேராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜிபிடியில் ஒரு கண்டென்ட் வருது, டீப்சீக்கில் ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ண கண்டென்ட் அதில் உனக்கு என்ன, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் படிக்கும்போது ஒரு புக்கு எடுத்து 10 பேஜை படுத்து அந்த கண்டென்ட் எழுதுறீங்க, அதுலேருந்து நியூ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இவன் ஆல்ரெடி ஃபில்டர்ட் கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்லேருந்து கிரியேட் நியூ கண்டென்ட். ஸோ த வேர்ஷன் இஸ் அப்கிரேடட். ஸோ மனித மூளைங்கிறது எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது ஃபில்டர் பண்ண கண்டென்ட்டை திருப்பி அவன் அப்டேட் பண்ணுறான், அதனால திருப்பி அவன் அப்டேட் பண்ணுறான். அப்போ அவனுடைய அறிவு ரொம்ப ஆழச்சிறந்ததாக இருக்கும். அதனால தான் இந்த க்ரோத்து வந்து இவ்வளோ டெக்னாலஜியோட க்ரோத்துக்கு முழுக்க காரணம் யார்? ஹியூமன்ஸ் தான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷன்லேயும் தன்னை அப்கிரேட் பண்ணுறான், தன்னோட மூளை அப்கிரேட் பண்ணுறது. இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே புறம் தள்ளுறாங்க. சினிமா பர்சன் ஆகட்டும், ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், லெக்சரர்ஸ் ஆகட்டும், எல்லாமே புறம் தள்ளிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு டேட்டா அனலைஸே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துட்டாங்க, எக்கச்சக்கமாக மறந்துட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. யங் ஜென்ரேஷன் மேலே எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பழி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அவங்கள அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க பிறக்கும் போதே மாபெரும் அறிவோடு பிறக்கிறாங்க, அதான் உண்மை. அதை ஏற்றுக்கிறணும். அதை ஏற்றுக்கிறாமல் திருப்பி நம்ம குறை சொன்னோம் அப்படின்னம்னா அது நமக்கு தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோ அறிவோடு பிறக்கும்போது அதோட க்ரோத் எங்கே இருக்கும் அப்படின்னா அதே மாதிரியான அவனோட சூழல்லே அந்த தாக்கம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவனுடைய பங்கீடு இருக்குமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செய்வான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் யங் ஜென்ரேஷனோட பாலிசி இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது அரசாங்கங்கள், நிறையா கார்ப்பரேட் கம்பெனி யாருமே இன்னும் இந்த டேட்டாக்குள்ளே வரல. அது ஏன்னு எனக்கு புரியலை. ஸோ டேட்டா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். ஆனால் யங் ஜென்ரேஷனை பற்றி ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னோம்னா, ஏன் அவனோட சூழல் எப்படி இருக்குது, அவனுடைய பிறப்பில் இருந்து அவனுடைய குரோத் எப்படி இருக்கும்,
அந்த க்ரோத் பேஸ்டாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு, அதில் அவனோட சப்போர்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், இனி ஃப்யூச்சராக எப்படி போகும் அப்படிங்கிற டேட்டாவே இல்லை. ஸோ இந்த டேட்டாவை வேர்ல்டில் ஃபஸ்ட்டு 369 டெஸ்ட்டில் உங்களுக்காகவும் நம்மளுடைய மாணவர்களுக்காகவும் ஃப்யூச்சராக நாங்கள் எல்லாமே யோசிப்போம். நான் நிக்கோலா டெஸ்லாவுடைய ஃபாலோவர். ஸோ அவர் மிகப்பெரிய ஃபியூச்சர் பர்சனாலிட்டி. நிக்கோலா டெஸ்லா 2.7% வேர்ல்ட்லேயே அதீதமான பிரெயினை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அதிகமான பேட்டன் ரைட் வச்ச அவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் 98% அவரோட பேட்டன் ரைட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. அவரே பார்த்திங்க அப்படின்னா 2.7% தான் பிரெயினை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய காலகட்டத்தில் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக இஸ் எ ரீச் 1%. பட் நம்ப மாட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே உனக்கு வந்துருச்சு. புக்ஸில் புக் படிக்க மாட்ற, ஹேண்ட் ரிட்டன் எழுத மாட்டேறீங்க, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக வராது. இது எல்லாமே எப்படி மனிதன் தன்னை மாற்றி குரங்குலேருந்து மனிதனாக மாற்றுறதுக்கு வருடங்கள் ஆனதோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஏரியாலையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று மாற்று உருவாகத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையை இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரியவர்கள் மிக முக்கியமாக வளர்ந்துக்கணும். உங்கள் வீட்டு குழந்தைகளை குறை சொல்லாதீங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை பற்றி யோசிங்க. நல்லா ப்ராக்ரஸ் பண்ணுங்கள், நல்லா கொண்டு வாங்க. அப்படி ஏதாவது டவுட்டு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் தாராளமாக கேளுங்க. ஸோ டுடே யங் ஜென்ரேஷன் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை களைச்சிட்டு அவங்களுக்கு தேவைகள் என்ன, நீடு என்ன, அவங்க அறிவை பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத உருவாக்குங்க. அது எல்லாமே நம்ம 369 டேஸில் மிகப்பெரிய அளவில் உருவாக்க போகிறோம். அது எப்படி உருவாக்க போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.